ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்கீரையை வச்சு ஒரு டிஃபன் செய்யலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மாத்திரம் ஊற்றிக்கிறேன். அதிகமாக வேணாம், அந்த கீரை வேகிற வரைக்கும் இருந்தால் போதும். இந்த கீரை வந்து ஒரு கைப்பிடி 2 தோசை அளவுக்கு நான் போடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை உரித்து எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்திக்குவோம். சேர்த்திட்டு இது நல்லா வேக விடலாம் கொஞ்சம் நேரம். கீரை வெந்துட்டுருக்குது. அதுக்கு தகுந்த அளவுக்கு மாத்திரம் உப்பு சேர்த்திக்கலாம். நான் இட்லி மாவில் தோசை மாவில் வந்து உப்பு கலந்து வச்சுட்டேன். அதனால் வந்து இது கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம பொரித்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு தெரியாது, பேசாமல் சாப்பிட்ருவாங்க. வந்து முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குது, நம்ம நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது, நிறைய உடம்புக்கு நல்லது, கை கால் வலி முட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வாரத்தில் 2 தடவை ஒரு தடவையாவது கிடைக்கும்போது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா தண்ணியும் வற்றிருச்சு, கீரையும் வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி வந்து நல்லா சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். தோசை தவா காஞ்சிருச்சு. இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன். நான் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் யூஸ் பண்ணுறது. உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவேன். எவ்வளோ லேசாக தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தடவிக்கங்க. இது கொஞ்சம் லேசாக வெந்து வரட்டும். மேலே கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம இதுக்கு மேலே. ஊற்றிட்டு லேசாக இப்படி தடவி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை வந்து இது மேலே போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் குறைச்சே தேய்ங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்துட்டு அதிகமாக சாப்பிட விருப்பமாக இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்துங்க. இல்லை கொஞ்சமாக சாப்பிடுவாங்களோ இல்லையோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு சேர்த்திடுங்க. இந்த மாதிரி சேர்த்திட்டு இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுனால பயப்பட வேணாம் நம்ம. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்படியே முருங்கைக்கீரை போட்டு ஒரு நிமிஷமாச்சு. இது வெந்துட்டுருக்குது. இப்போ லேசாக திருப்பி போட்டுக்கலாம் ஒரு தடவை. பார்த்து பொறுமையாக செய்யுங்க. டீ மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் வந்து மிளகு உப்பு இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் அது வேகிற வரைக்கும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ தோசையை நம்ம திருப்பிக்கலாம். நெய் வேண்டாம், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த முட்டை இதை நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கீரை போட்டிருக்கோங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. கேட்டால் கொத்தமல்லி தலை புதினா தலை போட்டிருக்கேன்னு சொல்லிக்கோங்க. கீரை சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்திடலாம். நம்ம எல்லா பக்கம் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து வேணுண்டாக்கா கொஞ்சம் இட்லி பொடி நம்ம தூவிக்கலாம். தூவிக்கிட்டால் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இட்லி பொடி தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தூவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வேக விடலாம். வேகட்டும். தோசையை நான் திருப்பி போட்டேன். வெந்துட்டுருக்குது. மீடியம் இதில் தான் வச்சு வேக வைக்கிறேன். ரொம்ப இதாக வச்சுட்டோம்னா தீஞ்சிடும். அதனால் வந்து மீடியம் இதில் வச்சு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகட்டும்.
இடமா இருக்குது, தோசை கரண்டி லேசாக இருக்கிறதுனால பயமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து குழந்தைங்களும் கொடுங்க, நீங்களும் சமைச்சு பாருங்கள். இப்போ இது வெந்துருச்சுன்னா எடுத்துட்றேன். பாருங்கள் தோசை எடுத்துட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ மொத்தமாக நல்லாவும் இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்கள் அப்படியே உடச்சா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, தேங்காய், கொஞ்சோண்டு மிளகாய் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கெட்டியாக தான் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கெட்டியாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும், ஒரு ஆளுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள்.